மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் என்னென்னா, நம்ம சேனலுக்கே தான். உங்கள் சேனலில் உங்கள் சேனல் பற்றின சந்தேகங்கள், அது இல்லாமல் ஏதாவது செட்டிங் பண்ணணும், இல்லை யூடியூப் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, எனக்கு எதுவும் எந்த செட்டிங்குமே தெரியாது, இனிமேல் தான் எல்லாம் பண்ணணும், மானிட்டேஷன் எப்படி பண்ணணும்னு தெரியாது, இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கும். பேங்க் புக்கு இணைக்கிறது எப்படி, இந்த மாதிரி நிறைய டவுட் என்கிட்ட கேட்குறீங்களா? இந்த மாதிரி டவுட்டெல்லாம் பெய்டு தாங்க, இலவசம் கிடையாது. நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இது இல்லாமல் நீங்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களை விளம்பரப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் இல்லாட்டி வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, ரிப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? வீடியோக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, மெம்பர்ஷிப் லைவ் யூடியூப் சீரழிஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி நிறைய கமெண்டில் போய் யூடியூப்பை பான் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, பான் இல்லை பேன், சாரி, எனக்கு அவ்வளோதாங்க ப்ரொனன்சியேஷன் வரும் இங்கிலீஷ். அப்படித்தே நம்ம விடுச்சது யூடியூப்பை பேன் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு அந்த மெம்பர்ஷிப் லைவ் கெட்டு போய் கிடக்குது. அப்படின்னா என்னான்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது. நேற்று வந்து ஒரு பாப்பாவுக்கு வந்து மெம்பர்ஷிப் செட்டிங் வந்து எல்லாமே எனபிள் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்மக்கிட்ட கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, மெம்பர்ஷிப் லைவ்னா என்னக்கா அப்படின்ட்டு. பாவம் எதுவும் தெரியாது போல், இப்போ தான் மானிட்டேஷன் ஆகி வர்றாங்க போல். இதில் ஒரு கொடுமையை கேளுங்க. யூடியூப்பில் போய் மெம்பர்ஷிப் லைவ் நடிச்சிங்கன்னா கேவலமாக இந்த நடந்துக்கிற ஆளுங்க இந்த பொம்பளையே. நம்ம பொம்பளையே நம்மளை அப்படி பேசக்கூடாது. இருந்தாலும் யூடியூப்பில் கலாச்சாரம் கெட்டு போயிருச்சுங்க. ஏன் மற்றது இன்ஸ்டாகிராம், இந்த ஃபேஸ்புக்குங்கிற அதில் பற்றிலாம் சொல்ல வேண்டியதானே, நீங்கள் சொல்லலாம். நான் அதிலலாம் இல்லை. அந்த யூடியூப்பை தவிர இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் எனக்கு கிடையாது, பயன்படுத்தவும் தெரியாது. எங்கள் வீட்டுக்காரர் இது மட்டும்தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஆரம்பத்தில். நான் இப்போ அவரை ஓவர்டேக் பண்ணி நான் யூடியூப்பை நல்லா கற்றுக்கிட்டேன். எனக்கு ஒரு விஷயம் கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கற்றுக்கிட்டேன்னா நான் 10 பேர் கற்றுக் கொடுப்பேன். அந்தளவுக்கு இது மட்டும் இல்லை, எல்லா விஷயமுமே அப்படித்தான். ஒரு வேலையை கற்றுக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை கற்றுக்கிட்டேன்னா எனக்கு சொல்லி தந்தவங்களே ஓவர்டேக் பண்ணி போயிடுவேன். அந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு ஈடுபாடு அதிகம், நாலேஜ் கிடையாது, ஈடுபாடு. நம்ம ஒரு பொருளையோ ஒரு வேலையோ அன்போடு பாசத்தோடு ஈடுபாடோடு செஞ்சோம்னா அது நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அது மாதிரி தான் எனக்கு யூடியூப்பு. அதில் வந்து எல்லாமே நமக்கு தெரிஞ்ச அளவு ஒரு அளவுக்கு போதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த மெம்பர்ஷிப்பில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மானிட்டேஷன் ஆன சேனல், அதாவது யூடியூப்பில் உள்ளே பூந்த உடனே யாரும் பணம் சம்பாதிக்க முடியாதுங்க. அதுக்குன்னு ஒரு காலக்கெடுவுகள்லாம் இருக்குது, சில வரம்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் அடையணும். 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்சவர்னால் நீங்கள் இப்போ என் வீடியோ பார்க்குறீங்கன்னா அதுக்கு மணி நேரம்னு ஒன்று கொடுப்பாங்க. இதெல்லாம் அவங்க சொல்கிற அந்த இதெல்லாம் முடித்தாதான், ஒரு போட்டியில் ஜெயிச்சா தானே பரிசு தருவாங்க, அது மாதிரி தான். இதெல்லாம் முடித்தாதான் அவங்களுக்கு வந்து மானிட்டேஷன் கிடைக்கும். மானிட்டேஷன் கிடச்சி உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சில இதுகள்லாம் இருக்குது. இது மூலியமாக சம்பாதிக்கலாம், அது மூலியமாக சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் போட போகிறீங்கன்னா பக்கத்தில் எஸ்ன்னு இருக்கும், அது பேர் வந்து சூப்பர் தேங்க்ஸும்பாங்க. அது மூலியமாகவும் நிறைய யூடியூப் சேனலுக்கு, மானிட்டேஷன் ஆன யூடியூப் சேனலுக்கு பணம் போடலாம். அதில் எஸ் சிம்பிள் இல்லைன்னா அந்த சேனல் மானிட்டேஷன் ஆகலைன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் வீடியோ லைவுக்கு ஷார்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் எஸ்ன்னு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா மானிட்டேஷன் ஆன சேனல். இன்னொன்று ஜாயின்னு இருக்கும், சேனலோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே ஜாயின்னு போட்டிருக்கும். ஜாயின்னா என்னன்னா அதுதான் மெம்பர்ஷிப். இவங்களோட சேனலில் நீங்கள் மெம்பராக சேர்றீங்களா, ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு பயன் இருக்கணும். இல்லை ஜாயின் யார் பண்ண போகிறாங்களோ அந்த சேனல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும். இது ரெண்டுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஜாயின் பட்டன் வேஸ்ட். குக்கர் 2 விசில் அடிக்குதா, இன்னொரு விசில் அடிக்கிட்டு சிம்மில் வச்சுருவோம். பாப்பாவுக்கு வேறு இந்த விசில் சத்தம் பிடிக்காது. இந்த ஜாயின் பட்டன் நமக்கு தேவையானதா அப்படிங்கிறத யோசித்து ஜாயின் பண்ணுங்கள் ஒவ்வொரு சேனல்லையும். இப்போ நம்ம சேனல் வந்து யூடியூப் பற்றி சொல்லித்தரீங்களா, ஜாயின் பண்ணுறப்பா, சரி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஜாயின் பண்ணிட்டு போயிடலாம். அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ என் சேனல் எவ்வளவு ஆரம்ப விலை, 50 ரூபா, 45 ரூபா நினைக்கிறேன். இதுதான் ஜாயின் பட்டன். ஒரு இப்போ சில்வர், கோல்டு, டைமண்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக போய்கிட்டே இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச பேரில் ஒவ்வொரு லெவலாக க்ரியேட் பண்ணுவாங்க, அமௌண்ட்டு கூடிக்கிட்டே போகும். இந்த மாதிரி இருக்குங்க மெம்பர்ஷிப் லைவ். ஆனால் இன்றைக்கி மெம்பர்ஷிப் லைவ் எதுக்கு போடுறாங்கன்னே அவங்களுக்கு போடுறவங்களுக்கும் தெரியல, போய் ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் தெரியல.
ஏதோ ஒரு பொம்பளை ஒரு வயிற்று பொழப்புக்காக உட்காந்து லைவை போட்டுக்கிட்டு, வயிற்று பொழப்புக்குன்னு சொல்ல முடியாதுங்க, அவங்க குடும்பத்துடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றதற்காக ஒரு பொம்பளை பாடுபடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு லைவ் போட்டால் நமக்கு ₹1 ₹2 வருமா அப்படின்ட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட போய் மெம்பர்ஷிப் லைவ் உண்டா அப்படின்னு கேட்பாங்க. யார்? ஆம்பளைங்கள் லைவில் வர்றாங்க பாருங்கள். என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்படி கேட்குறாங்க அக்கா, கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. இது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பேர் தப்பான முறையில் தவறான முறையில் இந்த மாதிரி போடுறதுனால தான். இப்போ நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே லேடிஸாக தான் இருப்பீங்க. 99% லேடிஸ் தான். அதனால நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. சில ஆடைகள் அரைகுறையா அந்த மாதிரி இப்படிலாம் போடுறதுனால தான் நல்லா போடுற பெண்களுக்கு, லைவ் போடுற பெண்களுக்கு அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி கேள்வியே கேட்குறாங்க. சரிங்களா? மெம்பர்ஷிப் லைவ் உண்டான்ட்டு. இதனால ஒழுக்கமாக போடுற பெண்களுக்கு பிரச்சனை. சரி, இந்த மாதிரி மெம்பர்ஷிப் லைவ் போடுறாங்களே, அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சம்பாதிக்கிறாங்கங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு நான் ஒரு யூடியூபர் பேர், நான் இது வரைக்கும் எந்த யூடியூபர் பேரையும் சொன்னதில்லை.